அதாவது அவங்க ஆசிரியருக்கு வந்து அங்க டவர் கிடைக்கல போல. அவருக்கு கனெக்ட் ஆகுறாரு, அப்புறம் கட் ஆகுறாரு. அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். குருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடி போற்றி போற்றி. அன்னை லோகமுத்ரா தேவி மலரடி போற்றி போற்றி. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேற்கொள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் விரவிக்கும் கொண்டனோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாட்செய்வோம் மற்றெனும் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியானம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருப்பரங்குன்றம் அதிசய காமாட்சி ஆதி மகாவாராகி பீடம் மற்றும் அஷ்டவாராகி அறக்கட்டளையின் சார்பாக அம்பாளுடைய கிருபாகராட்சியத்தினாலே அம்பாளுடைய அக்னியினாலே இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்கின்ற ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகிறது. அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலும் மட்டுமே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேறு பெற்றோர்களாகிய இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வித்தியார்த்திகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு அது இன்னைக்கு விசேஷமான நாள். சுக்லபட்ச பஞ்சமி நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு மிக 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 உகந்த நாள். அதுவும் குருவாரத்துல வரக்கூடிய
பஞ்சமி இன்னும் ஒரு விசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் அவள் குருவாக இருந்து அன்னை பராசக்தி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரனுடைய சேனாதிபதியாக இருக்கிறவள். அவள் வேறு, லலிதை வேறு கிடையாது. லலிதையும் வாராகியும் ஷியாமலையும் அனைவரும் அவள்தான் இவள் தான் அவள். அவள் வேறு இவள் வேற பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு தினத்துல, இன்னைக்கு பஞ்சமி திதி, சுக்லபட்ச பஞ்சமி திதி. அன்னைக்கு ரொம்ப மிகுந்த நாள், விசேஷமான நாள். இந்த பஞ்சமியில வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அம்பாள் வழிபடும் போது ஞானம், மோட்சம், நம்மளுடைய பிறப்பிலிருந்து விடுதலை, நமக்கு இந்த இகலோகத்துல நாம் சென்ற பொருளாதார சுபிட்சம், இந்த நமக்கு வாழ்க்கைக்கு இகலோகத்துல தேவையா இருக்கக்கூடிய பொருளாதார சுபிட்சம், மகிழ்ச்சி, நெடிய ஆயுள், ஆரோக்கியம், உலகிலும் எல்லாம் வெல்ல முடியாத இந்த வாராகி பக்தனை வெல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த பஞ்சமியில அம்பாளை வழிபடுறது ரொம்ப ஒரு விசேஷம். நம்முடைய அன்னை வாராகிய பஞ்சமி அவள், அதுலயும் பாருங்க, அவளுக்கு உகந்தது பஞ்சமி. அவ சப்த கன்னிகளிலுமே 5ஆவதா வரக்கூடிய நம்முடைய அன்னை வாராகி. சப்த கன்னிகளிலும் வரிசையில அவளுக்கு 5ஆவது இடம். அதனால அவளுக்கு 5. நம்ம எதை செய்தாலும் அவளுக்கு அந்த 12 நாமக்கள்ல மனசு ரொம்ப இதா இருக்கா, ஏதாவது ஒரு காரியங்கள்ல தடை இருக்குதா, நம்ம மனசுல உற்சாகம் இழந்து போயிடுறோமா, செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு எதிர்ப்புகள் இருக்குதா, நாம சரியா போனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு இடையூறுகள் செய்யறாங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு இருந்தா கூட, அப்போ நம்ம என்ன நம்மளுக்கு வழி, அந்த நேரத்துல நம்முடைய அன்னையினுடைய 12 திருநாமங்களை சொல்லி அதை 5 times ரிப்பீட்டேஷன் பண்ணணும்னா, அந்த நிமிஷத்திலே நம்முடைய அது பஞ்சமி தேதியில நம்ம சொல்லி பழகணும். ஏன்னா நம்முடைய அன்னை வராகி இருக்காள் இல்லையா, அவளை நம்பக்கூடிய பக்தர்களுக்கும் துளி கூட தீவனை அண்டாமல் காக்கக்கூடிய வெற்றி தேவதை தான் நம்முடைய அன்னை வாராகி. அவள் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, சுத்த கன்னிகள்ல 7 பேரு. அந்த 7 பேர்ல அவளுக்கு 5ஆவது வரிசை. இன்னொன்னு, தேவியனுடைய சக்திகள்ல சாந்த ஸ்வரூபமும் உண்டு, உக்ரரூபமும் உண்டு. பக்தர்கள் அவளை சேவிக்கும் போது, அன்னை வாராகி சேவிக்கும் போது மட்டும் அவ என்ன ஆகிறாள், சாந்த ரூபத்தோடு, ரூபலாவண்யத்தோடு, சிரிப்போடு கொஞ்சுகிறாளா. அவள் நம்மளை பார்த்து அப்படி கொஞ்சுகிற மாதிரி நம்மளை பார்த்து சிரிப்பதோடு இருப்பாளாம் காட்சி. அதனால வராகி உக்கிர தேவதை. யாருக்கு உக்கிர தேவதை? துஷ்டர்களுக்கு உக்கிர தேவதை, ராட்சசர்களுக்கு உக்கிர தேவதை. சரியா? அவள் அநீதியை நமக்கு ஒரு தன்னுடைய அடிவனுக்கு ஒரு அநீதி இழைக்கும் என்றால் அவள் உக்கிரமாக மாறுகிறாள். இல்ல, அவள் ரொம்ப குழந்தை, நம்மளை குழந்தை எதையுமே நினைக்காது. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அது உடனே அது இதாயிடும். ஏன்னா அவன் நம்ம பிள்ளையாக தான் நம்ம நினைக்கிறோம். வாராகியினுடைய பக்தர்களை, அடியோர்களை சோதிக்கிற போது அவன் கோபப்படுவான், வெகுண்டு எழுந்து அந்த பகையை அறுத்துவான். பகைவனா இருக்க மாட்டான், அந்த பகையை அறுத்து. நல்லா கவனிக்கணும், வராகியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் நமக்கு இருக்கக்கூடிய சத்து, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து, காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியங்கள், பேராசை, இந்த மாதிரி நாம மட்டுமே சுயநலம், இந்த மாதிரி நமக்குள்ளே வேண்டாத எதிரிகள், நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய எதிரிகள் நமக்குள்ளே இருக்காங்க. அந்த எதிரிகளை, சத்துருக்களை அவள் சம்ஹாரம் செய்வாள். ஃபர்ஸ்ட் பகையறுத்து தோல்வியை துரத்தி எளிதிலே வெற்றி பெறச் செய்பவள் இன்னைக்கு வராகி. இன்னைக்கு பஞ்சமி தேதினால இன்னைக்கு அவளை பத்தி பேசுற, என்னை அறியாமலே நான் பேசிட்டு இருக்கிறேன். அவள் 7 குணங்களையும் காக்கக்கூடிய காவல் படைத்தளபதி அவ. இன்னை வாராகி பைரவனுடைய மகாசக்தியாக இருப்பவள். வாராகி வழிபாடு செய்தவர்களுக்கு பில்லி, சூனியம், மாந்திரிகம், இது எல்லாம்
அந்த செய்பவர்களே வேறறுப்பாள். அவள் மிருக பலமும் தெய்வீக சக்தியும் உடையவள். பக்தர்களுடைய துன்பத்துல ஓகே அதை அவளே ஏற்றுக்கொண்டு காத்து ரட்சிப்போம். ஏன்னா புவனேஸ்வரனுடைய படைத்தளபதி இல்லையா? எதிரிகளை நம்முடைய எதிரிகளை தவிடுபடியாக்கக்கூடிய பைரவியினுடைய பைரவியும் தான், மகாவாராகியும் அவள்தான், லலிதையும் அவள்தான். வாராகி அன்னை வந்து எப்பவுமே தூய்மையான அன்புக்கு வசப்படுவவள். இவளுக்கு பக்தி கம்மியான பேர். வராகிய பக்தி கம்மியா, லலிதையும் அப்படி பக்தி கம்மியான்னா அவளை அன்னை வரசக்திய லலிதையவோ வாராகியவோ சியாமலையவோ காளிதேவியவோ துர்க்கையவோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்களை எப்படிதான் அப்படிங்கறத வந்து நிற்குளால் பேர் அம்மா இடம் போட முடியாது. இவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து வரையறுக்க முடியாது அவங்க. ஆனா அவ எளிதில் வசப்படுவாள். வாராகி அன்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கு வசப்படுகிறவள். தன்னுடைய பக்தர்களை எந்த நொடியிலும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி ஒவ்வொரு க்ஷணமும் காத்து ரட்சிக்கும் கருணையுடைய வடிவம் தான் உடையவர். அதனால வாராகிய வழிபட நினைக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எக்காரணம் கொண்டு மற்றவர்களை தூற்றவோ ஜபிக்கவோ கூடாது. இது வாராகியினுடைய வழிபாடு செய்து போய் அவளுடைய அன்பில் பூர்ணமா பெறணும்னா இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். வாராகிய வழிபட நினைக்கிறவங்க எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை நாம தூக்குறது அவன் இப்படின்னு நம்ம சபிக்க கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய வலிமையை புரியும். அதே போல வாராகிட்டு போய் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலாம், உடனே கொடுப்பா. வேற இடத்துல இன்னொருத்தர் போய் விடு அப்படின்னு கேட்கக்கூடாது. அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால கண்ணிமை போல காக்கக்கூடிய நம்முடைய அன்னை நம்முடைய சத்துருக்களை பற்றி அவளுக்கு தெரியாமலா இருக்கும். நம்மளுடைய எதிரிகள் யாரு என்னங்கிறது அவளுக்கு தெரியாம. அதனால நமக்கு இடைவெளி செய்யறவர்களை, நம்ம முன்னேற்றத்துக்கு தடை செய்வர்களை, நம் நீதியின் பாதையில் நமக்கு எதிர்ப்பாக தடையாக இருக்கிறவர்களை பத்தி நாம் கவலைப்பட வேண்டாம். லலிதை வாராகி இருக்க, வாராகியினுடைய அருள் நமக்கு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், வாராகியினுடைய அருள், நான் வாராகி பக்தன், நான் வாராகிய வழிபாடு செய்யறேன், எங்க வீட்டுல நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு வாராகியினுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கிற கர்வம் அகந்தை, அதனால மற்றவர்களுக்கு அதை பத்தி பெருமை பேச்சு நமக்கு தேவையில்லை. நம்ம அமைதியா இருக்கு. வாராகி பக்தர்கள் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. வாராகி நமக்கு முன்கூட்டியே நமக்கு நடக்க போறதுல மனசுல உணர்த்துவார். அது எப்படி உணர்த்துவானா, எண்ணங்களினுடைய வடிவத்துல மனதுல எண்ணங்களா வருவா அப்படி வாராகி. அப்போ அதனுடைய உருவாகக்கூடிய மனத்தூய்மை நம்மள்ட்ட இருக்கு. சரியா? அதனால எப்பெல்லாம் நமக்கு துன்பம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல என்ன செய்யணும்னு ஒரு லாக்காய் போய் நிற்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில கூட அந்த வாராகியினுடைய 12 திருநாமங்களை நீங்க சொல்லி 5 தடவை ரிப்பீட் பண்ணோம்னா உடனே அதுக்கு வந்து ஏதோ ஒரு மூலமா நமக்கு நல்லது நடக்கும். அதனால இன்னைக்கு பஞ்சமினால இன்னைக்கு வாராகி சொல்லி ஒரு இந்த வகுப்பு இன்னைக்கு தொடங்குறது அவளுடைய விருப்பமானது. வாராகியை வழிபடுறவர்களுக்கு மூவுலகத்திலும் எதிரிகள் இல்லை. வாராகியை வழிபட்டால் எந்த காரியங்களுடைய தடையுமே கிடையாது. எல்லா காரியங்களும் கைகூடும், எல்லாமே வெற்றி, எல்லாமே வெற்றி. அனைத்து எதிர்ப்புகளும் மறையும், காரிய தடைகள் விலகும், தீய சக்திகள் நம்மளை நெருங்காது. அதனால இந்த வாராகிய நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோம்னா அவளை அக்ஞா சக்கரத்துல வந்து அவளை தியானிக்கணும். இந்த வாராகிய வழிபாடு செய்த நமக்கு கண்டிப்பாக செல்வம், அரசியல்ல வெற்றி, பதவி, புகழ் இதெல்லாம் வேணும்னா, புகழ் வேணும்னா பஞ்சமியில வாராகிய பிடிக்க நம்ம செய்யறதுக்கு உலகத்திலே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு என்ன, நம்ம எப்ப நம்ம உற்சாகம் தெரியுமா, தோன்றில் புகழோடு தோன்று அகதிலார் தோன்றலில் தோன்றாமை என்றார். நமக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கீகாரம். நாம் செய்யக்கூடிய உழைப்பை, நாம் செய்யக்கூடிய முயற்சி, நாம் செய்ய போடக்கூடிய பிரயத்தனத்தை, எஃபர்ட்டை வந்து நமக்கு சரியான அங்கீகாரம் முறையை வச்சுக்கோங்களேன், நம்மளால கலந்து. சோ நமக்கு செய்யறதுக்கு நாம செய்யக்கூடிய செயல்களை அங்கீகரிக்கிறது, சொல்றது ரெகக்னைஸ் பண்ணும், சோசியல் ரெகக்னைசேஷன்.
நம்ம ஒவ்வொருவருமே இன்னைக்கு மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருமே சமூக அங்கீகாரத்திற்காக நாம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா விரும்புறோம். நம்மளோட எல்லாரும் மதிக்கணும், சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கணும். நானும் 10ஓட 11 இருக்கக்கூடாது, 10ஓட 10ல் ஒன்றாக இருக்க வேண்டும். 10ஓடு 11 கிடைக்கக்கூடாது. அப்போ 10ல் ஒன்றாக நாம இருக்கணும் அப்படின்னாக்கா சோசியல் சமூக அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய உழைப்பு நம்ம நாடு இருக்கின்றோம்னா நம்ம யாரும் சமூகத்துல ஒரு அங்கீகாரம் வேணும்னா, புகழ் வேணும்னா, பதவி வேணும்னா, கௌரவம் வேணும்னா, மன வலிமை வேணும்னா பஞ்சமி திதியில அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். பஞ்சமி திதியில வாராகி தேவிக்கு சிவப்பு நிற ஆடைகளை அணிவித்தா நம்முடைய காரிய தடைகள் எல்லாம் நீங்கிரும். வெள்ளப்பட்டு உடுத்தி வெள்ளப்பட்டு அவளுக்கு அணிவிச்சோம்னா வாக்கு மற்றும் கல்வியில நம்மளால மேம்பாடு அடைய முடியும். மஞ்சள் பட்டு அணிவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல மங்கள காரியங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணத்துல பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகும். சரியா? பச்சைப்பட்டு கொடுத்து அவளுக்கு சாத்தி அழகுவாங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய செல்வம் இருக்கும். இன்னொன்னு, நம்மளுடைய இன்னைக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, வாக்குச்சனி, கண்டச்சனி, இப்படி எத்தனையோ சனீஸ்வர வாழ்க்கையில 30 வருடங்கள்ல ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏறக்குறைய ஒரு 16 வருஷம் நம்ம வந்து சனியினுடைய பிடிக்க சிக்கிதான் தப்பிச்சிருக்கு. புரியுதா? அது நம்மளுடைய கர்மாவை பத்தி அது வேலை செய்யும். அப்ப அவளுக்குலாம் வந்து நம்ம வாராகி வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில வரக்கூடிய சனி கோரையில இரவு 8 மணி to 9 மணிக்கு நம்மளுடைய அன்னைய தீபம் வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சு அவளை நம்ம வழிபாடு செய்து நீல நிற புஷ்பங்களா நம்ம அர்ச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சனியை பத்தி நீங்க பயன்பட தேவையே இல்லை. சரியா? அது அஷ்டமத்து சனியா இருந்தாங்க, ஏழரை சனியா இருந்தாங்க, எல்லாம் சனி மகிழ்ந்து நமக்கு ராகுவை பத்தி கவலையே பட வேண்டியது. சரியா? இப்படி ராகு கேது சனி இப்படி நமக்கு எதிர்மறையான கிரகங்களை பற்றி பயன்பட தேவையில்லையே. இந்த மாதிரி அன்னை வழிபாடு செய்தவர்களுக்கு இந்த பஞ்சமி தீதியில அன்னையை நாம் வழிபாடு செய்து அவருடைய திருவருளை நாம பெற்று என்பதற்கு இது ஒரு என்னமோ இன்னைக்கு அம்பாள் வந்து இதை என்னைய சொல்லணும்னு உணர்த்தி இருக்கிறார். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லைன்ல போயிடுச்சு. சரியா? வித்தியார்த்திகளே, இன்னைக்கு வந்து நாம லலிதா சகஸ்ரநாமத்தை ஆரம்பிக்க போறோம். நேற்று தியான ஸ்லோகம் முடிச்சிட்டோம். 4 தியான ஸ்லோகங்களை முடித்து விட்டோம். அத பொருளை சிந்திச்சோம். நல்லா ஆடிபிளா இருக்கா பேசுறது? அருமம் சார். சார் நல்லா இருக்குங்க சார். சார் ஆடிபிளா இருக்கா சார்? சார் நல்லா இருக்கு. எனக்கு இங்க நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு சார். ஓகேமா ஓகேமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச அப்படின்னா என்னன்னா, ஹயக்ரீவர் சொல்கிறார். ஹயக்ரீவ உவாசனா ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டது. யாருக்கு? அகத்தியருக்கு சொல்லப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச. இப்போ இன்னைக்கு நாம போறோம். எத்தனை ஸ்லோகம் பார்க்கலாம்? முதல்ல ஒரு 3 எடுத்துக்கிறோம். ஸ்ரீமாதா, ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்னி குண்ட சம்பூதா, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா. சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா. உத்யத்பானு சஹஸ்ராவா, உத்யத்பானு சஹஸ்ராவா, சதுர்பாஹு சமன்விதா. சதுர்பாஹு சமன்விதா. ராகஸ்வரூப பாசாட்ய, ராகஸ்வரூப பாசாட்ய, क्रोधाकारां कुसोज्वला, क्रोधाकारां कुसोज्वला. मनोरूपेक्ष गोदंडा, मनोरूपेक्ष गोदंडा, पंच तन्मात्र सायगा, पंच तन्मात्र सायगा, निजारुण प्रभापूर मज्जत ब्रह्मांड मंडला.
நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இது ஒரு 3 ஸ்டான்ஸா. இது இன்னைக்கு 3 ஸ்டான்ஸா முதல்ல இப்ப பார்ப்போம், அதுக்கு அடுத்து தொடரும். இது எல்லாரும் இந்த பிரிண்ட் அவுட் கையில வச்சிருக்கீங்களா அன்பார்ந்த வித்தியார்த்திகளே? வச்சிருக்கோம் சார். வச்சிருக்கோம் சார். வச்சிருக்கீங்களாமா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? இப்ப நான் சொன்னதை நீங்க அதுல எடுத்து பார்க்கணும். நான் எப்படி சொன்னேன் இப்ப பாருங்க. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. चिदग्नि कुंड संपूता देवगार्य समुद्यता. उद्यद्भानुसहस्रापा चतुर्पादौ समन्विता. रागस्वरूप भासाट्या क्रोधागारांकुशोज्ज्वला. रागस्वरूप भासाट्या क्रोधागारांकुशोज्ज्वला. मनोरूपेक्ष गोदंडा पंचधन्मात्र शायका. मनोरूपेक्ष गोदंडा पंचधन्मात्र शायका. निजारुण प्रभापूर मज्जत ब्रह्मांड मंडला. निजारुण प्रभापूर मज्जत ब्रह्मांड मंडला. இப்படிதான் படிக்கணும். அத பாராயணம் பண்ணணும். இதுல பாருங்க முதல்ல ஸ்ரீ மாதா எப்படி ஆரம்பிக்குது? லலிதா சகஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிக்குது? ஸ்ரீமாதான் ஆரம்பிக்குது. முதல் நாமம் ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதா ஸ்ரீமாத்ரே நம்ம நாமாவளியில சொல்லுவோம். ஸ்ரீமாதான்னு துவங்கி ஸ்ரீ லலிதாம்பிகான்னு இந்த லலிதா சகஸ்ரநாமம் முடியும். துவக்கம் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்குது. லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவளியே ஸ்ரீமாதான்னு தொடங்குதுன்னு சொன்னேன். ஏன் ஸ்ரீமாதான்னு தொடங்கணும்? உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஜீவராசிகளுடைய பிறப்பு, உயிர்களுடைய பிறப்பு எங்கிருந்து ஆரம்பமானது? நம்முடைய அன்னையிட்ட இருந்து ஆரம்பம், தாயிடத்திலிருந்து ஆரம்பம். எல்லா ஜீவராசிகளுக்குமே பிறப்புங்கிறது தாயிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. உயிர்களினுடைய தோற்றம், அதான் சிருஷ்டி. உயிர்களினுடைய தோற்றத்திற்கு மூல காரணம் நமக்கே. இதெல்லாம் அப்ப உலகத்தினுடைய ஜீவராசிகளினுடைய தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தேவி ஜெகத்தாரணி ஜெகன்மாதா ஸ்ரீமாதா ஸ்ரீ லலிதையிலிருந்து பராசக்தியிலிருந்துதான் ஆரம்பமாகுது. இதனாலதான் அவளை ஸ்ரீமாதா. உயிர்களுடைய பிறப்பு எப்படி அன்னையிட்டு இருந்துதான் ஆரம்பமாகுது. இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டியும் அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தையுமே தோற்றுவித்த ஜெகன்மாதாவும் ஜெகத் காரணியவதான், ஜெகத் ஜனனியவதான். அதனாலதான் அவளுக்கு ஸ்ரீமாத்ரே நம. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதாக நமஸ்தஸ்யை நமோ நமः. தேவி மகாத்மியத்தை எந்த தேவியானவள் சகல ஜீவராசிகளிடத்திலுமே தாய்மையின் வடிவமாக மாத்ரு ரூபேன சம்ஸ்திதாக, மாத்ரு வடிவத்திலே, தாயின் வடிவத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் விளங்குகிறாளோ அந்த அன்னையை, அந்த தேவியை, அந்த பராசக்தியை, அந்த லலிதையை, அந்த துர்க்கையை நான் தியானிக்கிறேன், அப்படிங்கிறது தேவி மகாத்மியத்தில் வரக்கூடிய ஒரு சொல். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதாக. தாய் வடிவத்துல எந்தெந்த ஜீவராசிகள், தாயினுடைய வடிவத்துல எந்தெந்த ஜீவராசிகள் இருக்கு அதனாலதான் எல்லா இதுல தாயினுடைய வடிவங்கள்ல சாக்த வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான வழிபாடு. தாய் எங்கெங்கெல்லாம் கருணை கொண்ட பெண் வடிவத்துல, தாய் வடிவத்துல அன்னை இருக்கிறாளோ
அந்த அந்த தாயெல்லாம் யாரோ அவளெல்லாம் அன்னைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்சிதாக நமஸ்தஸ்யை 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 நமோ ஸ்ரீமாதா. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கும் அதில் உள்ள ஜீவராசிகளுடைய அனைத்தையும் தோற்றிருக்கக்கூடிய ஜெகன்மாதா. அவள் ஜெகத்காரணி, ஜெகதாம்பிகா. ஒரு கன்றினுக்கு சேதாய் கணிந்து இரங்கல் போலனுக்கு எந்திரங்குவாய் கருணை இருந்தாய் பராவரம் என்ன. ஒரு கன்று குட்டிக்கு தாய் பசு பசித்தாலும் பசிக்காட்டாலும் அதுக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு அவனுடைய தேவையை அறிந்து பால் இல்லையா? நம்முடைய அன்னை லலிதையும் தேவியும் தம்முடைய அடியவர்கள் மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளுக்குமே தேவையானவற்றை நாம பிறக்கும் போதே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினுடைய தனங்கள்ல நமக்காக பால் சுரத்து வச்சிருக்காங்க. அப்ப அவ எவ்வளவு வாத்சல்யம் பாருங்க. அனைத்து ஜீவராசிகளுடைய தேவைகளையும் வாத்சல்யத்தோடு நிறைவேற்றக்கூடியவள் நம் அன்னை ஸ்ரீமாதா. அதனால அவளுக்கு ஸ்ரீமாதான்னு பேர். தேவி லலிதை அன்னை பராசக்தி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க மாட்டான். அம்மாவுடைய இயல்பு அது, தாயுடைய இயல்பு. உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமியாதேவியத்தில் லௌகீகத்துல இருக்கக்கூடிய தாயுடைய இயல்போ நம்மள எப்படி இருந்தாலும் பார்க்க மாட்டா, குற்றத்தை பார்க்க மாட்டாள். தேவி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க மாட்டான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அம்மா மா இதுல அம்பா மா அம்மா என்று சொன்னாலே அம்மானு கூப்பிட்டா போதும். ஏன் அவ யாரு தெரியுமா? லலிதை யாரு தெரியுமா? என் அன்னை அம்மா, எங்க அம்மா என்று சொல்லி அம்மா அப்படின்னு அழைத்த உடனேயே ஓடோடி வந்து எப்படி கன்றினுக்கு சேதாய் பசி கனிந்து இரங்கல். எப்படி ஒரு அம்மா இது கண்டுபிடிமா அப்படின்னு கத்தின உடனே அந்த பசு தாய் பசு ஓடி போய் அந்த அந்த கன்றுக்குட்டிக்கு பால் விட்டதோ, அதே போல அன்னையும் ஓடி வந்து நம்மளுக்கு நம்மை அணைத்து அரவணைத்து நமக்கு தோன்றா துணையாக இருப்போள் நம்முடைய அன்னைகள். அதனாலதான் அவளுக்கு பேரு ஸ்ரீமாதா அப்படின்னு பேரு. ஸ்ரீமாதா. இப்போ மாதான்னு ஏன் சொல்றாங்க? அதுல நிறைய தாயுடைய தாய்மையில நிறைய நிலைகள் இருக்கு. இந்த மாதாங்கிற பதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தாய்மையினுடைய முதிர்ச்சி அடைந்த நிலை, ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். சொல்லும் போதே ராஜாவுடைய ஒரு மகாராஜாவுடைய ராஜாவுடைய மனைவிக்கு பேரு ராணின்னு சொல்லுவோம். ஆனா அவருக்கு இளவரசர் வந்துட்டாரு, பட்டம் சூட்டக்கூடிய நிலைக்கு வந்தா அந்த திருப்பி அந்த அம்மா அந்த ராஜாவுடைய மனைவி என்ன சொல்லுவாங்க? ராஜமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா மாதானா என்ன அப்படின்னாங்க. மாதாங்கிறது தாய்மையினுடைய முதிர்ச்சி அடைந்த நிலையை இருக்கிறது. அப்ப தாய்மையுடைய முதிர்ச்சி அடைந்த நிலை என்ன? ஒரு குழந்தைக்கு எப்ப பசிக்கும், எப்ப தேவை, ஒரு குழந்தைக்கு என்ன இருக்கும், அதனுடைய இயல்பு எப்படி, அதுக்கு எப்ப சரி பிடிக்கும், எப்ப அப்படி எப்படி ஒரு லௌகிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதாவுக்கு தெரியுதோ, அது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் நம் ஒவ்வொருத்தருடைய தேவையும் உள்ளிருந்து அறிவோம். நம் மீது அக்கறை செலுத்தி நம்மை காப்பதிலே வாத்சல்யம் அதிகம் உள்ளவள் தேவி. ஜீவராசிகள் நமக்கு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்றோம்? அம்மா ஒரு கால அடிபட்டு தட்டி விட்டுச்சு அம்மா அப்படின்னு. ஏன்னா அம்பா அம்மா மாதா தாயை எல்லாம் நம்ம எல்லாமே இன்வாலண்டரியா மகிழ்ச்சி, நம்மை மறந்து நாமளே சொல்லக்கூடிய வாலண்டரியா இன்வாலண்டரியா சொல்றோம். எதேச்சியா நம்மளை அறியாமலே சொல்றோம் செய்யுமா அப்படிங்கிறோம். ஸோ முதல் குரு யாரு? இன்னைக்கு குருவாரம், இன்னைக்கு சுக்கிரவாரம். அப்போ முதல் குரு யாரு? நம்முடைய பிறக்கிற குழந்தைக்கு முதல் குரு யாரு? நம்முடைய தாய். அன்னையே நமக்கு தகுந்த அரண். நம்மளை காத்து தோல்லை மாறலை நம்ம குளிச்சு காத்து நம்மளை தன்னுடைய மடியில வச்சு நம்மளை கதகதப்பா தன்னை பாதுகாத்துக்கிற குழந்தையை பாதுகாக்கக்கூடியவள், அரணாக இருக்கிறவள் நம்முடைய அன்னை. நம்முடைய அன்னை தேவி எத்தனையோ பிறவைகள்ல நமது ஆன்மா எத்தனையோ உடல் எடுத்து எத்தனையோ அன்னை நமக்கு இருக்கலாம். என்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு உற்றதுணையாக எப்போதும் கருணை ஒளியும் தாயாக
எப்போதும் இருப்பவள் நம் அன்னை லலிதா பரமேஸ்வரி. அதனாலதான் அவளுக்கு ஸ்ரீமாதா, ஸ்ரீமாதா சுப்ரீம். அவளை நம்ம வர்ஷிப்பிங் ஹர் who has given the birth to the whole world. ஏன்னா அவதான உலகத்தை மொத்த உலகத்துக்குமே பிறப்பு கொடுத்தவ. she will prevent birth again this world from mothers. நம்மளை என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, தேவியை நாம் பூஜித்தாள் அன்னை லலிதை நமது பிறப்பை அடுத்து மீண்டும் இன்னொரு தாயனுடைய வயிற்றிலே நம்மை பிறக்க செய்யாமல் நம்முடைய பிறவி பிணியை அகற்று. பிணினா என்ன? ரிப்பீட்டேஷனா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்தா அது நோய். ஆக பிறவி பிணியை அகற்றக்கூடிய அருமருந்து. அதனால அவளுக்கு ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதாங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கு. இன்னொன்னு, மாதானா மேலே பொருந்திய தாய். ஸ்ரீனா லட்சுமியை குறிக்கக்கூடியது. ஏன்னா மான அளக்கு அவளை அளவிட முடியாது. தான் ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதாவுக்கு இவ்வளவு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அடுத்த நாம பார்க்கணும். அப்படியே டைம் இதுலேயே தான் ஆயிடும். ரெண்டாவது நாம ஸ்ரீ மகாராஜ்னி. ஸ்ரீ மகாராஜ்னி. எங்க அம்மா இது யாரு தெரியுமா? லலிதை யாரு தெரியுமா? எங்க அம்மா. அவ யாரு தெரியுமா? சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, எங்க அம்மா யாரு? மகாராணி. 7 கோணங்களையும் 14 லோகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய மகாராணி எங்க அம்மா. ஸ்ரீ மகாராஜ்னி. பிரபஞ்சம் என்னும் அண்ட பகிரண்டத்தை, மகா சாம்ராஜ்யத்தை ஆண்டு கண்ட்ரோல் என்று ஆண்டு அருளாட்சி செய்வள் நம்முடைய அன்னை. அதனால தான் சிருஷ்டித்த அனைத்தையுமே ஆட்சி செய்வள். ஆட்சி செய்வது. அப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? சிருஷ்டி பார்த்தோம், ஆக்கள் சிருஷ்டி பார்த்தோம். அப்ப ஸ்திதி. ஸ்திதிங்கிறது என்னது? கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்றது, அவங்களுக்கு தேவையான காத்து ரட்சிக்கிறது. அது அவள். அதனாலதான் இந்த ஸ்ரீ மகாராஜ்ங்கிற திருநாமம் காத்தலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீ மகாராஜ்னி தான் சிருஷ்டித்த அனைத்தையும் ஆட்சி செய்பவள். அதனால அவள் ஸ்ரீ மகாராஜ்னி. சரிங்களா? கிரேட் எம்ப்ரஸ். அவள் கிரேட் எம்ப்ரஸ். 7 குணங்களுக்கும் அவள் தாய். அவள் ராணி, மகாராணி. she is the protector of the whole பிரபஞ்ச. இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டர் அவள். சரியா? அதனால அவள் ஸ்ரீ. எங்க அம்மா யாரு? ஸ்ரீ மகாராஜ். ரெண்டாவது நாமம் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி. அடுத்த நாமம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிம்ம வாகினி அம்மா இருக்காள். அவள் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனம் என்னது? சிம்ம வாகனத்துல வச்சிருக்கிறவள். ஸ்ரீமத் அப்படிங்கிறதுனா என்றென்றைக்கும் சொல்றோம் இல்லையா? என்றென்றைக்கும் அழியாது. நேற்று, இன்று, நாளை எப்போதுமே இருக்கக்கூடியது. அதனால அதைத்தான் ஸ்ரீமத்துன்னு சொல்றோம். அதனால நேற்றும் இன்றும் என்றும் பிரளய காலத்திற்கு பின்னும் பிரளயத்திற்கு முன்னும் இருந்தவள், பிரளய காலத்திற்கு பின்னும் இருக்கிறவள், இப்போதும் இருக்கிறவள். அதனாலதான் அவளுக்கு பேரு ஸ்ரீமத். ஸ்ரீமத். அவ எப்படிப்பட்டவ? எப்படிப்பட்ட? அப்படி மேலான அந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாள். சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவள். அமர்ந்து பரிபாலனம் செய்கிறாள் தேவி. சிம்மாசனத்திலே அமர்ந்து பரிபாலனம். ஏன்னா சொல்லும் போது அரசாங்க அரியாசனம் சொல்லுவாங்க. அரின சிங்கம். சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறாள். she is the controller and the ruler of the world empire. சிம்ம வாகனத்திலே வீற்றிருந்து அமர்ந்து. இன்னொன்னு, அவ சிம்ம வாகனத்திலே சிம்ம வாகினி சிங்கார ரூபியாக இருந்து மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர வர்த்தினி சிம்ம வாகினின்னு அவளுக்கு ஒரு திருநாமம். இது தேவி புராணத்துல இருக்குது. அதன் மூலமா இதுல இருந்து நமக்கு என்னன்னா, தேவி சம்ஹாரங்கிற தொழிலையும் செய்கிறார், அழிக்கிற தொழிலையும் செய்கிறார். ஆக முதல் 3 நாமாக்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் 3ஐயும் சொல்கிறது. புரியுதா? ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரி. இதுதான் முதல் நாமம். ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரி. முதல் ஒன்னும் முடியல, பாதிதான் முடிஞ்சிருக்கு. சித்தக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுஸ்திதா. சித்தக்னி குண்ட சம்பூதா. சித்துன்னா என்னது? அறிவு. சித்தி என்கின்ற அக்னி குண்டத்திலிருந்து சித்தி என்கின்ற மேலான அறிவு, அது அறியாமையும் இருளையும் போக்கக்கூடியது ஞானம். அப்ப ஞானத்தினுடைய வடிவாகவே சுயம்புவாகவே வெளிப்பட்டவள் தேவி. சம்பூதானா அவதாரம் செய்தவள். சித்தக்னி குண்ட சம்பூதா.
ஞானாகினி குண்டத்திலிருந்து தோன்றியவள். ஞானாகினி குண்டத்திலிருந்து தோன்றியவள். இந்திராதி தேவர்கள் பின்னாடி அதெல்லாம் பார்ப்போம். பண்டாசுரனை அழிப்பதற்காக தேவியை ஆராதித்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஹோம யஜ்ஞங்களை செய்தார்கள். பெரிய யாகம் பண்ணாங்க பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு. பண்டாசுரன் ரொம்ப பின்னாடி பண்டாசுர வதத்துக்கு கூப்பிடுறோம். அதை பத்தி ரொம்ப தெளிவா பார்ப்போம், ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அந்த பண்டாசுர வதத்துக்கு பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக தேவர்கள் தான் பண்டாசுரன் ரொம்ப தேவர்களை கொடுமைப்படுத்தினார். அப்ப தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்ட உடனே மகாவிஷ்ணு ஜம்பு இருக்கார் இல்லையா, நம்மளுடைய சிவபெருமான் மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு தான் திருப்பி எல்லாரும் சிவபெருமான் போய் முறையிட்ட உடனே இந்த மாதிரி ஆகத்த புனித வந்து அன்னை ஆதி பராசக்தி தான் அவளை அந்த பண்டாசுரன் வதம் பண்ண முடியும். அப்ப பண்டாசுரன் வரணும் இல்லையா, அப்ப எப்படி வந்தாலும் யாக குண்டம் வந்தான். அந்த யாகத்தினுடைய குண்டத்தினுடைய அளவு அது எப்பேருக்கு எப்படிப்பட்ட யாக குண்டம்னா பின்னாடி பார்த்து சொல்லித்தர்றேன். அந்த யாக குண்டத்திலிருந்து தேவர்கள் மூட்டி அந்த குண்டத்துக்கு பேரு சிதக்னி குண்டம்னு பேரு. அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து தேவி அப்படியே நேரடியா வந்தா, யுவதியாகவே வந்தா, தோன்றினான். அக்னியிலிருந்து தோன்றினான். தேஜஸ் நிறைந்த யுவதியாக, ஞானத்தினுடைய வடிவமாக, அறியாமையை அகற்றக்கூடிய பேரொழியாக, ஆணவம் கர்மம் மலம் போன்ற அழுக்குகளை சுத்தரிக்கக்கூடிய நெருப்பாக, காமேஸ்வரனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய காமேஸ்வரியாக தேவி லலிதா திரிபுர மகாசுந்தரி அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். அதனாலதான் சிதக்னி குண்ட தோன்றியவள். அவள் பிறக்கல, தோன்றினாள். அந்த அக்னி குண்டத்திலிருந்து அப்படியே இருந்தோம். சிதக்னி குண்ட சம்பூதா, அக்னி குண்டத்திலிருந்து சம்பூதான சம்பவித்தவள், பிறகு உருவாக்கத்தை தோன்றினாள். சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமூக்கியதா. தேவர்களுக்கு எதுக்காக தோன்றினாள் அன்னை? தேவர்களை காப்பதற்காக, தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக, தெய்வ செயல்களுக்கு தேவகாரியத்துக்கு உதவி செய்வதற்காக, தேவகாரியமாக தேவர்களை காப்பதற்காக தோன்றினாள். தெய்வ செயல்களுக்கு உதவுவதற்காக, தர்மத்தினுடைய அடிப்படையிலே அமைந்த நேர்மையான நீதிக்கு உட்பட்ட காரியங்களுக்கு துணை நிற்பதற்காக தோன்றினாள். தேவர்களுடைய காரியம் என்னது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். பண்டாசுரன் மகிஷாசுரன் முதலிய அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்யும். ஏன்னா தேவர்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இந்த அசுரர்களால் அப்ப இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணணும் இல்லையா? அந்த சம்ஹாரம் பண்றதுக்காகவே தேவி ஆவிர்வதி. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர் பவதி சாயதா. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர் பவதி சாயதா உத்பன்னோதி ததா லோகே சா நித்யாய விதீயதே. இது துக்கா சப்த சரி சொல்லுது. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், தேவர்களுடைய காரியத்திற்காக அன்னை ஆவிர் குறித்த அந்த அக்னி குண்டத்திலிருந்து சிதக்னி குண்டத்திலிருந்து தோன்றினார். அதனாலதான் தேவகாரிய சமுத்தியதா. புரியுதா? ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டோம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. அடுத்தது 2வது ஸ்லோகம். மொத்தம் 182 ஸ்லோகத்தை பார்க்கணும். இப்பதான் ஒரு ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 2வது ஸ்லோகம். உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதாம். உத்யத்பானுனா என்னது? சகஸ்ரம், சகஸ்ராபா, சகஸ்ரம் கணக்கில் அடங்காத ஒரு அர்த்தம். பானுனா யாரு? சூரியன். உத்யத்பானுனா யாரு? உதிக்கின்ற சூரியன், உதய சூரியன், உதிக்கின்ற சூரியன். ஆக ஆபானா உத்யத் பானு சகஸ்ர ஆபா. சகஸ்ர ஆபா. ஆபானும் நிறத்தை உடையவள். ஆபானா நிறம், ஆபானா நிறத்தை உடையவள். அப்ப இதை எப்படி பார்க்கலாம்? உத்யத் பானு உதிக்கின்ற சூரியனை போல, சூரியனுடைய கணக்கில்லாத கிரணங்களை உடைய, சகஸ்ரதான் சகஸ்ர ஆபா, கணக்கில்லாத கிரணங்களை உடைய உதிக்கின்ற சூரியனை போல. சூரியன் உதிக்கும் போது என்ன கலர்ல இருக்கும்? இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்குமா? கோல்டன் ரெட். அதனாலதான் அபிராமி பாடுங்க, உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம்
உணர்வுடையோர் மதிக்கின்ற பாடல். அதுல கணக்கில்லாத சூரியர்கள் ஏக காலத்துல உதித்தால் ஒரு சூரியன் இல்ல, சகஸ்ர ஆபா, 1000 சூரியன்கள் உதித்தால் ஒரே டயத்துல ஏக காலத்துல உதித்தால் எப்பேற்பட்ட பிரகாசம், அந்த தேஜஸ், செந்நிறமான அந்த இளஞ்சிவப்பு நிறமான ஒரு கலப்பு கிடைக்குமோ அந்த மாதிரி கணக்கில்லாத சூரியர்கள் ஏக காலத்திலே உதித்தால் என்ன காந்தி தேஜமயமான ஒரு பேரொளி இருக்குமோ அந்த மாதிரி செந்நிறத்தை உடையவளாக இருக்கிறாள். எங்க அம்மா எப்படிப்பட்ட கலர், எங்க அம்மா எப்படி கலர் தெரியுமா? எங்க அம்மா யாரு? உத்தியஸ்பானம். 1000 சூரியர்கள் ஒரே நேரத்தில் ஒரு சேர உதிக்கும் பொழுது காலை உதயமாகும் அப்படியே உதய காலத்துல உத்தியஸ்பானம், உதய காலத்துல உதிக்கின்ற 1000 சகஸ்ர ஆபா, 1000 சூரியன்கள் உதித்தால் அந்த இளஞ்சிவப்பு எவ்வளவு அப்படியே ஒரு இருக்குமோ இந்த மாதிரி ஒரு பிங்க் இளஞ்சிவப்பு நிறத்தை உடைய திருமேனி உடையவளாக இருக்கிறாள். அதுக்கடுத்து பாருங்க, உத்தியத்வானம் சகஸ்ராபா முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது 7வது திருநாமம் சதுர்பாகு சமன்விதா. சதுர்பாகு சமன்விதா, உத்தியத்வானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. சதுர்னா எத்தனை? 4. பாகுனா என்னது? புஜங்கள். நம்முடைய அன்னைக்கு எத்தனை புஜங்கள்? 4 புயங்களை உடையவளாக இருக்கிறார். சதுர்புஜா சமன்விதா, 4 புஜங்களை 4 கரங்களை உடைய, 4 புஜம்னா 4 கரங்கள் இருக்கும் இல்லையா, 4 கரங்களை உடையவளாக இருக்கிறார். அம்பாளுக்கு 4 கரம். பத்தி நம்ம சொல்லும்போது 4 கரங்கள் யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி 4 கரங்கள் யாரு இப்ப இதுல பொறுத்து சொல்லும் பொழுது 4 கரங்களுமே யாரு அப்படின்னா அஸ்வாரூடா ஒரு கையாண்டா, அஸ்வாரூடா, சம்பத்கரி, மந்திரினி, வாராகி. இந்த 4 பேரும் அம்பாளுக்கு 4 கரங்களாக இருந்தாங்க. அஸ்வாரூடா 4 கரங்கள் தோன்றியவங்கதான் அஸ்வாரூடா, சம்பத்கரி, மந்திரினி, மந்திரினி என்று சொல்லக்கூடிய சியாமலா, மன்னை வாராகி. இந்த 4 பேருமே 4 திருக்கரங்களாக இருக்கிறாங்க அம்பாள். அம்பாளுடைய 4 திருக்கரங்களாக சதுர்பாகும் சமன்விதா. ராகஸ்வரூப பாசாட்டியா, இச்சாரூபமான பாசத்தோடு கூடியவர். பாசம்ங்கிறது என்னன்னா அந்த பிடிச்சு இழுக்கிறதுக்காண்டி போடப்படக்கூடிய ஒரு கயிறு. அம்பாள் தன்னுடைய இடது கரத்துல கீழே உள்ள இடது கரத்துல கீழ் கையில இந்த பாசத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த பாசத்துக்கு பாசக்கேரிக்கு அதிஷ்டான தேவதை இதுல இருந்து தோன்றியவள் தான் அஸ்வாரூடா, குதிரை முகத்தை உடையவள், குதிரைப்படையினுடைய தலைவதியாக அஸ்வாரூடா. நம்முடைய லௌகீக பாசம் இல்லையா என்னுங்கின்ற பிடிமானத்தை பற்றுதலை அறுத்து தேவி தன்னிடம் நம்மை இழுத்து அவள் வசம் வைத்து நம்மை ஆட்கொள்வதற்காக அந்த பாசத்தை வைத்திருக்கிறாள் தேவி. அதனாலதான் ராகஸ்வரூப பாசாட்டியம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆசை, மோகம், பேராசை இதுல எல்லாம் விட்டு பற்று, இதுல இருந்து பற்றற்றான் பெற்றிருந்தேன். அதுல விட்டு நம்ம அந்த பற்றுகளை விட்டு அம்பாள் இடத்துல நம்ம போய் கெட்டியா பிடிச்சுக்கிறோம்னா நாம போக மாட்டோம். நம்மள்கிட்டயே வாழ்ந்துட்டு பிடிச்சி இழுத்தாத்தான் இல்லையா? அதுக்காக அந்த பாசக்கயிறை வைத்திருக்கிறார், இடது கீழ்கரத்துல வைத்திருக்கிறார். ராகஸ்வரூப பாசாட்டியா குரோதா காராங்கு அங்குசத்துல அங்குசத்தை வைத்திருக்கிறாள். லௌகியத்திலே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஜீவர்களை பாசப்பிணைப்புல இருந்தும் பஞ்சத்தினுடைய கட்டுக்குள்ள இருந்தும் அறுத்து, அதுக்கு ஒரு கோடரி வேணும் இல்லையா, கட்டு அவுக்கணும்னா ஒரு கட்டு இருக்கு, அதுக்கு கட்டு அறுக்கிறது கோடரி வேணும் இல்லையா, அருவாள் வேணும் இல்லையா, இந்த அருவாள் இந்த கோடரி தான் இந்த அங்குசம். அங்குசம் அதாவது கண்டர கோடாரி அம்பாள் தனது வலது கீழ்கரத்தை இந்த வலது இதுல இந்த கோடரிக்கு அதிஷ்டான தேவர் யாருன்னு சம்பத்கரி, குரோதாகாராக சொல்லுவா. அதுக்கடுத்த திருநாமம் மகாரூபேக்ஷு. அப்போ 2வது திருநாமத்தை 2வது ஸ்லோகம் முடிச்சுட்டோம். உத்யத்பாகு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதாம் ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாராங்கு சோஜ்வலா. அதுக்கடுத்த 3வது ஸ்லோகம் மனோரூபேக்ஷு போதண்டா பஞ்சதன்மாத்திர சாயனம் நிஜாருண பிரபாபூர மச்சத் பிரம்மாண்ட மண்டலம். மனோரூபேக்ஷு போதண்டா 10வது திருநாமம்.
இப்போ சங்கல்பம் விகல்பம் அப்படிங்கிற 2 கிரியைகளை மனச கரும்பு வில்லாக உடையவர். அம்பாள் ஸ்தூல ரூபத்துல பார்க்கும்போது இச்சுகோதண்ட கரும்பு வில்ல இடது கரத்தினுடைய மேல் கையில வைத்திருக்கிறார். இதுக்கு அதிஷ்டான தேவதை யாருன்னா மந்திரினி ஷியாமலா. சொல்றது இதா அவ கையில ஏந்திருக்கிற அந்த பவு அந்த வில்லு எதுனால ஆனதுன்னா சுகர் கேன் இல்லையா? அது இந்த சுகர் கேன்ங்கிறது கரும்புங்கிறது எது பிடிக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனசுக்கு 2 வேலை இருக்கு. ஒண்ணு சங்கல்பம், இன்னொன்னு விகல்பம். நம்முடைய ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட் இருக்கு இல்லையா? அது எப்படி செயல்படுது? நம்ம மனசுல நினைக்கிறத செயல்படுத்தணும் இல்லையா? அது எக்ஸிக்யூட்டட் த்ரூ தி 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்மளுடைய 5 புலன்களால பஞ்ச புலன்களால செயல்படுத்தும். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறேன், ஐ சீ தி ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை பார்க்கிறேன், திஸ் கேன் பி தி ப்ளஷர். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஐ டிசைர் டு கெட் இட். உடனே அதை அடையணும்னு நினைக்கிறேன். அப்போ அது நமக்கு கிடைக்கல, ஆனா அது எனக்கு வருத்தத்தை கொடுக்கும். இது சங்கல்பம். அதே நேரத்தில் இந்த பொருள் இஸ் தட் ஆப்ஜெக்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் மீ. இது எனக்கு தேவையா இல்லையா? should I get it or not? இது எனக்கு வேணுமா, இது எடுக்கணுமா, அதை முயற்சிக்கணுமா வேணாமா அப்படின்னு என்னுடைய மனசு கேள்வி கேட்குது. விகல்பத்தையும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தன்மை ஒரு பக்கம் வேணும்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் அது ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்போம். நம்ம மனசு எப்பவுமே நம்ம மனதுல ஒரு அறிவுக்கும் மனதுக்கும் எப்பவுமே ஒரு போராட்ட கேள்வி நடந்துகிட்டே இருக்கு. சில நேரங்கள், எல்லா நேரங்கள்லயும் அறிவு சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் மனசு சொல்றபடியும் கேட்கக்கூடாது. சொல்றது தெரியுதா? எல்லாம் மனம் போன மனசு சொல்றபடியெல்லாம் கேட்டோம்னா அதுக்கு அதுக்கு நல்லது கெட்டது பகுத்தறிய தெரியாது. மனதுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியாது. மனசுக்கு அது குழந்தை மாதிரி. மனசுங்கிறது குழந்தை மாதிரி. அது பாக்குறது, அதுக்கு நெருப்பும் தெரியாது, நெருப்பை தொட்டாச்சுக்கும் தெரியாது மனசுக்கு. ஆனா அறிவுக்கு தெரியும். அதே நேரத்துல எல்லாத்துலயும் அறிவுபூர்வமா சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. இறக்கம், கருணை, அந்த மாதிரி விஷயங்களை அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ அதனாலதான் விகல்பம், சங்கல்பம் இது 2க்கு இடையிலதான் நம்மளுடைய பேலன்ஸ் பண்ணி போறவங்க தான் நல்ல மனிதன். அப்படிப்பட்ட தன்மையுடைய மனதை அடக்கி, நம்ம மனிதனுடைய மனதை அடக்கி, பக்தர்களுடைய மனதை அடக்கி தன்னுடைய கரங்கள் ஆயுதம் வச்சிருக்காங்க. அதனாலதான் மனோரூபேட்சு கோதண்டா, இச்சு கோதண்டா. ஏன் அந்த கோதண்டத்தை வில்லுல மூங்கில்ல செய்யல, கரும்புல செஞ்சா அப்படின்னாங்க. கரும்பு இனிமை தன்மையுடையது. மூங்கில்ல மூங்கில்ல செய்யற வில்லுக்கு கோதண்டம் பேரு. ஆனா அதுக்கு வளையிற தன்மை உண்டு. ஆனா வளைஞ்சு கொடுக்காத தன்மை இருக்கு. புரியுதா? ஆனா நமக்கு கரும்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் இச்சுகோதண்டம் நம்ம கையில எதிர்க்கக்கூடிய கரும்பு, இச்சுகோதண்ட சுகர் கேன் இருக்கு இல்லையா? இஸ் ஃபுல் ஆஃப் மாய்ச்சர். அதுல எப்பவுமே ஈரப்பதம் இருக்குது. அதுக்குள்ள கரும்பு சாறு இருக்குது. அப்ப கரும்பு வில்லா கையில வச்சிருக்கிறாங்கன்னா சுகர் கேன் இஸ் வெப்பன். கரும்பு வில்லுதான். அது என்னைக்கும் அது ஆயுதமாகவும் இருந்திருக்கிறாள். இட் இஸ் எ வெப்பன் தோ இட் இஸ் எ ஸ்வீட். அது அவள் கையில எதிர்க்கக்கூடிய கரும்பு வில்லு அதுக்குள்ள ஒரு இனிப்பா இருந்தாலும் ஆனா அது ஆயுதம். அது மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல எகைன் இட் இஸ் ஸ்வீட். அந்த கரும்பு இது ஸ்வீட்டா இருந்தா கூட இட் இஸ் வெப்பன். இட்ஸ் சோ தட் ஸ்ரீதேவிங்கிற நம்மளுடைய தேவியானவள் மைண்ட் முழுக்க பிகினிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க ஆயுதம் தெரிவித்தவளாக இருந்தாலும் கூட அவள் முழுக்க நம்மை ஆட்கொள்வதற்காக இனிப்பானவள், கருணையானவள். புரியுதா? her mind is full of sweetness and graciousness. அவள் கருணையும் அப்படியே சொல்றது கருணை வடிவமானவள். அதனாலதான் அவள் கையில ஏந்திருக்கக்கூடிய ஆயுதம் கூட கரும்பா இருக்கு, இனிப்பா இருக்கு. ஆயுதம் கூட இனிப்பா இருக்கு. அவ கையில வச்சிருக்கக்கூடிய வில்லு, அம்பு கூட, அவ கையில ஏந்திருக்கக்கூடிய மலர்கணைகள், மலர்கணையை தான் வச்சிருக்கிறான். பஞ்சதன்மாத்திர சாயகம். அடுத்த நிஜாரண பிரபாவோட மனோரூபேட்சி கோதண்டா அந்த வில்லு வச்சிருக்கா. அந்த வில்லுக்கு இது வேணும் இல்லையா? அம்பு வேணும் இல்லையா? பஞ்ச தன்மாத்திரைகளையே பானங்களாக கொண்டவன். பஞ்ச தன்மாத்திர சாயகா. சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம். ஸ்தூல ரூபத்துல 5 விதமான புஷ்பபானங்களை அம்பாள் வலது மேல்கரத்துல. இதுக்கு அதிஷ்டான தேவதை யாரு? அம்பாள் கையில வச்சிருக்கக்கூடிய மலர்கணிகள் இருக்கு இல்லையா? அதுக்குத்தான் அதிதேவதை என்னை வாராகி தண்டனா. இதற்கு அதிஷ்டான தேவதை வாராகி. இந்த அவ கையில வச்சிருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன தெரியுமா?
இந்த வலது மேற்கரத்துல பஞ்ச தன்மாத்திர சாயகா. இந்த புஷ்பங்கள் வந்து என்னன்னா கமலம், கைரவம், சிவந்த கஸ்காரம், கல்காரம், சிவந்த இத்தீவரம், லககாரம். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. ஹர்ஷனம், ரோஷனம், மூடனம், சோசனம், மாரணம் சொல்லுவாங்க. சரியா? இப்படி 5 பூக்களை வச்சிருக்கிறா. சரியா? தாமரை, சிகப்பு தாமரை, வெள்ளத்தாமரை, சிகப்பு தாமரை, ரெட் லில்லி, ஜாஸ்மின் கையில வச்சிருக்கிறா. மாமலர மாங்காயனுடைய மலர், மாமரத்தினுடைய மலர்களை வச்சிருக்கிறா. இந்த 5 பூக்களையும் வச்சிருக்கிறா. மங்களத்தை தரக்கூடியதனால இச்சா சக்திமயம் பாசம் அங்குசம் ஞான ரூபினம் கிரியாசக்தி மயேபான தனுஷி தத்துஜ்வலம். பாசம்ங்கிறது இச்சாசக்தி, அங்குஷம்ங்கிறது ஞானசக்தி, வில்லும் மம்பும் கிரியாசக்திங்கிறதாக பொருள். அம்பாளுக்கு மன்மதன மாதிரி கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லலிதா திரிபுர சுந்தரி காமேஸ்வரி இருக்கா இல்லையா, நம்முடைய அன்னை லலிதா, அவள் என்ன ரசம்? சிருங்கார ரசம். சிருங்காரி. நவரசங்கள்ல அவள் சிருங்கார ரசத்தை உடையவளாக இருக்கிறாள். எப்பவுமே மகிழ்ச்சி பார்த்துக்கிட்டே அவள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறவள், அழகா இருக்கிறவள், சிருங்கார ரசத்தை உடையவள். அதனால பஞ்சபூத தத்துவத்துல சப்தம் சாதாச தத்துவமாகவும், சென்ஸ் ஆஃப் ஸ்பர்ச தத்துவமாகவும், ரூபத்திலே அவள் நெருப்பாகவும், சுவையிலே ஜலதத்துவமாகவும், வாசனையிலே பிருத்திவி தத்துவமாகவும் 5 தத்துவங்களாக இருக்கிறாள். அதுக்கு அடுத்தது நிஜாருண பிரபாபுர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். அந்த கடைசி திருநாமம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற 12வது திருநாமம் நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். அம்பிகை தன்னுடைய சிகப்பான காந்தியினுடைய பிரபாகத்தினாலே பிரம்மாண்டங்களினுடைய மண்டலங்களை எல்லாம் உறுதி செய்கிறார். நிஜா அருண பிரபாபூர பிரபாகத்தினால தன்னுடைய சிகப்பான காந்தி இருக்குல்லையா, முகமும் அவன் உடம்பு கூட சிகப்பு. 1000 சூரியன் கொண்ட சிவப்பு சொன்னேன் இல்லையா, அருண் ஒரே சூரியன். அப்படிப்பட்ட காந்தியினுடைய பிரபாகத்துல பிரம்மாண்டங்களினுடைய மண்டலங்களை எல்லாமே, இந்த பிரம்மாண்ட அண்ட பகிரண்டத்தையுமே மூழ்க செய்யலாம். சிறப்பா இருக்கான். தேவியினுடைய செம்பஞ்சு குழம்பு நேரத்துல அவளை வந்து அவளை எப்படி நம்ம தியானிக்கிறது? செம்பஞ்சு குளத்துல குழம்புல அந்த நிறத்துல அவளை தியானிக்கிறது அர்த்தம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, கேலக்சி, இந்த பிரபஞ்சத்தையவே மூழ்கடிக்க செய்யறான். எப்படி அவளோட இருந்து போகக்கூடிய அந்த இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்னாலே, ஒளியினாலே அப்படியே மூழ்கடிக்க செய்கிறாள். அவர் எர்த், ஸ்பேஸ், ஸ்டெல்லார் ஜோன், கான்ஸ்டிடியூட் அண்ட் கேலக்சி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கேலக்சி. அப்போ இது பிரம்மாண்டம். அப்போ யூனிவர்ஸ்ங்கிறது பிரம்மாண்ட மண்டலம், அண்ட பிரம்மாண்ட மண்டலம். புரியுதா? நாம இருக்கிறது ஒரு பிரபஞ்சம், ஒரு கேலக்சி. இது மாதிரி நிறைய இது இருக்கு. ஒரு பூமி, அப்புறம் பூமிக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய ஆகாயம், அப்புறம் ஸ்டெல்லார் ஜோன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கேலக்சி. இது மாதிரி 1000 கேலக்சி சேர்ந்ததுதான் ஒரு யூனிவர்ஸ். இப்படி எல்லாத்தையுமே, எல்லா யூனிவர்ஸையும் அந்த பகிரண்டத்தையுமே தன்னுடைய இளஞ்சிவப்பு நிறத்தினுடைய தேஜஸினாலே மூழ்கடிக்க செய்தவளாக இருக்கிறாள் நம்முடைய அன்னை ஸ்ரீலங்கை ஸ்ரீதேவி. அவளுடைய இளஞ்சிவப்பு நிறத்தினுடைய அந்த பிரபையினாலே மூழ்கடிக்க செய்தவளாக இருக்கிறாள். அதுதான் நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். அந்த பிரம்மாண்டத்தையுமே மூழ்கடிக்கு, பிரம்மாண்ட மண்டலத்தையுமே, மண்டலம்னா நிறைய, பிரம்மாண்டம்னா ஒண்ணு, பிரம்மாண்ட மண்டலம்னா மெனி, இட்ஸ் குரூப் ஆஃப் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்ட மண்டலங்களையும் எப்படி இருக்காளா, அந்த நிஜா அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, அந்த தன்னுடைய இளஞ்சிவப்பு நிறமான அந்த தேஜஸினாலே, ஒளியினாலே மூழ்கடிக்க செய்வோடாக திகழ்கிறாள் நம்முடைய அன்னை லலிதாதேவி அப்படிங்கிறதுதான் இந்த திருநாமம். அப்போ இன்றைக்கு நாம் இதுவரைக்கும் 12 திருநாமங்களை இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதாம் புத்யத்வாம் சகஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதாம் ராகஸ்வரூப பாசாட்யா கோதாகாரம் சோஜ்வலாம் மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயதாம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இதை இன்னைக்கு நாம சிந்திருக்கக்கூடிய 12 திருநாமங்களை, ஸ்லோகங்களை சிந்திச்சுட்டு இருக்கோம். மொத்தம் நம்ம பார்க்க வேண்டியது
182 ஸ்லோகங்களை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு 3 ஸ்லோகத்தை முடிச்சிருக்கிறோம். இன்னும் இது 3 ஸ்லோகத்தை சுருக்கமா முடிச்சிருக்கிறேன். நான் 3 ஸ்லோகத்தை 12 திருநாமங்களை மட்டும்தான் இன்னைக்கு நாம பார்த்துருக்கோம். ரொம்ப சுருக்கமா நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு 12 திருநாமங்களை இன்னைக்கு நாம முடிச்சிருக்கிறோம். இனி வரும் வகுப்புகள்ல நாளை சனிக்கிழமை மாலை நேரத்துல நாளைக்கு இரவு 7 மணிக்கு வகுப்பு இருக்கு. நாளைக்கு இந்த கூடுதலாக இந்த நாமத்தை சிந்திப்போம். சரியா? சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஸ்ரீமாத்ரே நமக. இன்னைக்கு இந்த அளவுல கிளாஸ் முடிக்கிறோம். இப்போ உங்களுடைய நேரம், கேள்வி நேரம்.